வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக அரசியல் களம் வேகம் எடுத்து பரபரப்பா போயிட்டு இருக்குது. நேத்திக்கு நைட் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. நியூஸ் 18 தமிழ்நாடு அவர்களினுடைய 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் சபை அப்படின்ற பெயர்ல விவாத நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. மக்கள் முன்னிலையில ஒவ்வொரு கட்சி சார்பா ஒவ்வொரு தலைவர்களை கூப்பிட்டு மக்கள் மன்றம்லாம் நடத்துறாங்க இல்லையா? அதே மாதிரி மக்கள் சபை அப்படின்ற பெயர்ல ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியில திமுகவை சப்போர்ட் பண்ணக்கூடிய திமுகவினுடைய மேடையில போய் பேசக்கூடிய நடுநிலை ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர் வந்து கலந்திருக்கிறாரு. அவர் பேசும் பொழுது ஆப்போசிட்ல இருந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் அவரை ஒருமையில வசைபாடி இருக்கிறாங்க. ஒருமையில ரொம்ப திட்டி இருக்கிறாங்க அப்படின்றதுனால, அவர் அந்த நிகழ்ச்சியில பாதியிலே வெளில வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, வெளில இருந்து அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறாரு. அவர சுத்தி நெறைய பேர் நிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த ஒரு நிகழ்ச்சிய பார்க்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் உள்ள விடல. அதுக்குள்ளயும் மற்ற கட்சிக்காரங்க, குறிப்பா தாவேக கட்சிக்காரங்க, பாஜக கட்சிக்காரங்க வந்து அரங்கத்தை நிறைச்சிட்டாங்க. அதனால நாங்க உள்ள முடியல அப்படின்ற மாரி சொல்றாரு. நான் தனியா வந்திருக்கிறேன் அப்படின்றதுனால என்ன சரியாவே பேச விடல. கெட்ட வார்த்தை போட்டு பேசினாங்க. இதற்கு மேல நான் அந்த நிகழ்ச்சியில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். இருக்கிறவங்க எல்லாருமே அமைச்சர் சேகர்பாபுவினுடைய விசுவாசிகள் அப்படின்றத அவருடைய வாயாலேயே சொல்றாரு. ஸோ இவர்கள் எல்லாருமே வந்து காத்திருக்கிறாங்க. இனிமே எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதுல அந்த அரங்கத்துக்குள்ள திமுக காரன் ஒருத்தன் கூட இல்லாட்டி கூட திமுக காரன் பேசுறத கேட்கணும் அப்படின்றத அவங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. நிகழ்ச்சி முடிஞ்சு வெளில வந்த உடனே பாஜக காரங்களையும், பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், பாஜகவினுடைய இளைஞர் அணி மாநில தலைவர் எஸ்.டி. சூர்யா இவர்களையும் செந்தில்வேல் அவரோட இருந்த திமுகவை சேர்ந்தவர்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத விஷுவல்ஸ்ல நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்துட்டு சம்பவம். நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லா டிவி சேனல்ஸும் நடத்துறாங்க. அந்த டிவி சேனல்ஸினுடைய நோக்கம் ஒவ்வொரு அரசியல் கட்சி அவர்களினுடைய தலைவர்கள் அவர்களினுடைய கருத்து மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளரங்குல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில கட்சிக்காரர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்றத சொல்லணும். ஏன்னா எல்லா கட்சிக்காரர்களும் அவர்களினுடைய ஆதரவாளர்களை கூட்டிட்டு வராங்க. ஒரு காலத்துல எல்லா இடத்துலயும் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி இருந்தது. அதற்கப்புறமா பாஜகவினுடைய ஆதரவாளர்களும் வர ஆரம்பிச்சாங்க. இப்போ பாஜக, திமுகவுக்கு ஈக்குவலா தாவேகாவினுடைய ஆதரவாளர்களும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படி வரும் பொழுது, அ ஒருத்தர் பேசும்பொழுது அந்த கருத்து நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கும் பொழுது, இவர்கள் வந்துட்டு கோஷம் போடுறது, சண்டை போடுறது, சேர் எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லா டிவி சேனல்ஸ் நடத்தக்கூடிய விவாதத்திலயும் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒண்ணு கட்சிக்காரங்க யாரையுமே உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. அல்லது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள மலையாள நியூஸ் சேனல்ஸ் வந்துட்டு ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல வச்சு நடத்துற மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயோ, ஒரு மார்க்கெட் பக்கத்துலயோ ஒரு ஓப்பனான ஸ்பேஸ்ல வச்சு நடக்கிற மாதிரி வச்சிருவாங்க. ஸோ அங்கேயுமே இந்த மாதிரியான விவாதங்கள், பிரச்சனைகள், அரசியல் பேசும் பொழுது கைகலப்புகள் கூட ஆகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இந்த மாதிரியான நிகழ்ச்சியில இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அண்ட் அடுத்தது நியூஸ் 18 தமிழ்நாடு. இருக்கக்கூடிய சேனல்ஸ்லயே திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா முட்டு குடுக்குற சேனல்னா அது நியூஸ் 18 தமிழ்நாடு தான். ஏன்னா, இதற்கு முன்னாடி புதிய தலைமுறை கூட அந்த டிபேட் பேனல்ல 5 பேர கூப்பிடுறாங்கன்னா 3:2 அல்லது 3:1:1. திமுகவை சப்போர்ட் பண்றவங்க 3 பேர், அதிமுகல ஒருத்தர், பாஜகல ஒருத்தர், அல்லது பாஜகல ஒருத்தர், நாம் தமிழர் கட்சியில ஒருத்தர், பாஜகல ஒருத்தர், விஜய் கட்சியில ஒருத்தர். இப்படிதான் இருப்பாங்க. அந்த 3 பேரோட சேர்ந்து அந்த நெறியாளரும் சேர்ந்துக்குவாரு. அப்போ 4:2 அல்லது 4:1:1 அப்படிதான் நடத்துவாங்க. இப்ப புதிய தலைமுறை எல்லாமே வந்துட்டு 4 பேர கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுலயும் பெரும்பான்மையா வந்துட்டு அவங்க அரசியல் கட்சிக்காரர்கள ரொம்ப ரேரா தான் கூப்பிடுறாங்க. பத்திரிக்கைக்காரங்கள வச்சு 4 பேர வச்சுட்டு டிபேட் அழகா நடத்தி முடிச்சுடுறாங்க. நியூஸ் 18 மாரிதாஸ் அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நியூஸ் 18ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் 18 ஹெட் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணியிருந்தாரு. அதற்கப்புறம் அந்த சேனல்ல இருந்து குணசேகரன், செந்தில்வேல் உட்பட பலர் வந்துட்டு அந்த சேனல்ல இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த சேனல் அப்படிதான் இருக்குது. ஸோ 5 பேர் கூப்பிட்டாங்கன்னா 3 பேர் திமுக ஆதரவாளர்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு செந்தில்வேல் அவர் சொல்றாரு, அவங்க பின்னாடி இருந்து பேசும்போது எங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டிபேட்ல கூட பேனல்ல கூட ஈக்குவலா ஆள் கூப்பிடாம நெறியாளர் கூட ஒரு கட்சிக்கு ஆதரவா பேசும் பொழுது உங்களுக்கு இரிட்டேட்டா இருந்ததோ இல்லையோ, அந்த சேனல பார்க்குற எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இரிட்டேட்டடா தான் இருக்குது. ஏன்னா, சொல்லக்கூடியவங்க எந்த கட்சிக்கு வேணா ஆதரவா பேசிட்டு போறாங்க. எந்த கட்சிக்கு வேணா எதிரா பேசிட்டு போறாங்க. ஆனா பேசுறது அவதூறான, அக்செப்ட் பண்ணிக்க முடியாத பொய்களெல்லாம் சொல்லும் பொழுது, நெறியாளரும் கவனமா அமைதியா உட்கார்ந்து அத கேட்கிறது, நமக்கே வந்து
ஒரு பொய்ய சொல்றாங்க. இவ்ளோ பொறுமையா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆப்போசிட் சைட்ல பேச ஆரம்பிச்ச உடனே 100 முறை குறுக்கிடுறாரே அப்படின்ற மாரியான இரிட்டேட்டிங் எங்களுக்கும் இருக்குது. நியூஸ் 18 தமிழ்நாட பார்க்கும் பொழுது. அடுத்தது திமுகவை ஆதரிக்கக்கூடியவங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மினிஸ்டர்ஸ், எம்.எல்.ஏஸ் இவர்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. திமுகவினுடைய மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இருப்பாங்க இல்லையா? அவங்க கூட நம்ம சேர்க்க வேணாம். திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க இல்லையா? தீககாரங்க, எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள். ஸோ இவர்கள் எப்பொழுதுமே ஒரு சேஃபான ஜோன்லயே இருந்து பழகிட்டாங்க. அது ஊடகமா இருந்தாலும் சரி, மேடையா இருந்தாலும் சரி, தங்களுக்கு ஒரு சேஃபான ஜோன் இருக்கணும். நெறியாளர் நம்ம ஆளா இருக்கணும். கூட இருந்து பேசுற பேனலிஸ்ட் நமக்கு தான் மெஜாரிட்டியா இருக்கணும். ஸோ இப்படியான ஒரு ஜோன்லயே இருந்தவங்களுக்கு இப்போ களம் மாறும் பொழுது, வெளியில மக்கள் கிட்ட மக்கள் மன்றம் இந்த மாதிரி எடுத்துட்டு போகும் பொழுது, ஆப்போசிட் சைட்ல இருந்து நெறைய பேர் வராங்க. நெறைய கேள்விகள கேட்கும் பொழுது, அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாம இருக்கிறதும், அத வீடியோவா எடுத்து அந்த சேனல்ஸ் வெளியிடுறதும், அத கட் பண்ணி ரீல்ஸாவும், ஷார்ட்ஸாவும் வைரல் பண்றதும், ஸோ இவர்கள் கேள்விகளுக்கு பதில் இல்லாம இருக்கிறது அப்படின்றது, நாம வந்துட்டு நம்மளுடைய நாலேட்ஜை வைத்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த நாலேட்ஜ் நம்மகிட்ட இல்ல அப்படின்றத இவங்கலாம் எக்ஸ்போஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நெறைய இடங்கள்ல பார்க்க முடிகிறது. ஸோ அது தீகக்காரங்களா இருந்தாலும் சரி, ரங்கராஜ் பாண்டே சொல்லுவாரு, "சுபவி கிட்டலாம் நான் இன்டர்வியூ கேட்கிறேன். அவரு குடுக்க மாட்டேங்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு. ரங்கராஜ் பாண்டேவ இன்டர்வியூ எடுக்க வர்றவங்கலாம் யாருன்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் திமுக ஆதரவாளர்களா தான் இருப்பாங்க. ரங்கராஜ் பாண்டேவே நெறைய திமுக மினிஸ்டரையும், எம்.எல்.ஏக்களையும் இன்டர்வியூ எடுப்பாரு. ஸோ கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. நம்மால பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடியான கேள்விகள் இருந்தாலுமே, அத நம்ம தவிர்த்துட்டு போறது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா கேள்விகளுக்குமான பதிலும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா, எம்.எல்.ஏக்களோ, மினிஸ்டர்ஸோ, எம்பிக்களோ பாண்டே மாதிரியான பெர்சன்ஸ் கிட்ட இன்டர்வியூக்கு வருவாங்க. ஆனா, திமுகவினுடைய ஆதரவாளர்கள், எழுத்தாளர்கள் இவர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா, இவர்கள் எப்பொழுதுமே ஒரு சேஃபான ஜோன்லயே இருந்து பழகிட்டாங்க. ஸோ அவர்களுக்கு அப்போசிட் சைட்ல இருந்து எதிர்ப்பே இல்ல அப்படின்னா, அவர்கள் சொல்ல வரக்கூடிய கருத்த அப்படியே சொல்லிட்டு போயிருவாங்க. எதிர் தரப்புல இருந்து கேள்வியே கேட்கல அப்படின்னா, ஓகே நம்ம சொல்ல வந்தத பிரிப்பேர் பண்ணத சொல்லிட்டோம். இது மக்கள் கிட்ட வந்துட்டு போயிடும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்களும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொகுசா இருந்தவங்களுக்கு, இப்போ நெருக்கடியா அப்போசிட் சைட்ல இருந்து கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்ற பொழுது, அதை எதிர்கொள்ள முடியாம ஒரு பதட்டத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடா தான் நம்ம இத பார்க்க முடியுது. ஸோ அந்த அடிதடி சம்பந்தமான விஷயங்கள எஸ்.டி. சூர்யா அவருடைய எக்ஸ் ஹேண்டில்ல போட்டிருந்தாரு. அங்க திமுகவினுடைய குண்டாஸ் அவர்கள் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி லைட்ட கட் பண்ணிக்கங்க. நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்றாங்க. லைட்ட ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் எக்ஸ் ஹேண்டில்ல போட்டிருக்கிறாரு. ஸோ என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல. ஆனா வீடியோல சண்டை போடுற மாதிரி இருக்குது. எஸ்.ஜி. சூர்யாவ கூட்டிட்டு போயிட்டு அந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு ஒரு சேஃபா இருக்கிற மாதிரியான காட்சிகளும் இருக்குது. ஸோ ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும். ஸோ என்ன பேச விடல. அதனால நான் வெளில வந்துட்டு மினிஸ்டருக்கு கால் பண்ணிட்டு அவருடைய ஆதரவாளர்கள கூப்பிட்டு வந்து எனக்கு எதிரா சவுண்ட் விட்டவங்கள அடிக்கிறேன். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் அப்படின்றது ஒரு நல்ல பாலிடிக்ஸ் கிடையாது. நல்ல பாலிடிக்ஸ் கிடையாது அப்படின்றத தாண்டி முதல்வர் சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் பொழுது நம்மவர்கள் என்ன செய்றாங்களோ அப்படின்றத நினைச்சு பதட்டமாவே இருக்குது. ஏன்னா காலம் முன்னாடி மாதிரி கிடையாது. என்ன நடந்தது அப்படின்றது மக்களுக்கு நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஒரு வீடியோவா எடுத்து வெளியிடும் பொழுது நாம என்ன பண்ணோம் அப்படின்றது நாமளே எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்துல நமக்கு எதிரான கருத்துக்களே இருக்கக்கூடாது. அப்படி கருத்துக்கள் சொன்னாங்கன்னா அவங்கள அடிக்கணும் அப்படின்றது என்ன மாதிரியான ஜனநாயகம் அப்படின்றது புரியல. ஸோ ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு விவாதத்துல நமக்கு எதிரா பேசுறவங்கள நம்மால பொறுத்துக்க முடியல அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த விவாதத்த பார்த்துட்டு இருக்கிற நாம எப்படி பொறுத்து போறது? ஸோ இந்த மாதிரியான எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், ஊடகவியலாளர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேக் ஃபயர் ஆகும் டிஎம்கேவுக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு நல்ல ஜனநாயகத்திற்கும், இது ஒரு நல்ல ஊடகத்தினுடைய வேலைய செய்யறதுக்கும், கருத்து சுதந்திரத்திற்கும் நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை, கருத்துக்களை கருத்துக்களால் சொல்லணுமே தவிர, அடிதடி பண்றது, தங்கள் கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தவறா பயன்படுத்துறது, இது எதுவுமே கட்சிகளுக்கு நல்லதை கொடுக்காது அப்படின்றது தான் நம்முடைய பார்வையா இருக்குது. மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.